வணக்கம். இரண்டாவது காணொலி பதிவில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் 11ஆம் தேதி இலங்கையிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் இந்த காணொலி பேசப் போகின்றது. மன்னர் மக்களின் வாழ்வை பாதிக்கின்ற வகையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிமணல் அகழ்வுக்கு எதிராக வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல் பிரதிநிதிகளை ஒன்றிணைத்து போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வம் அடைக்கலநாதன் இன்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக அவர் ஒரு ஊடக சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த ஊடக சந்திப்பில்தான் இந்த ஒரு விடயம் பற்றி தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அவர் இது தொடர்பாக தெரிவிக்கின்ற போது மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற 2ஆம் கட்ட காற்றாலை கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக போராட்டம் ஒன்றை மன்னாரில் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 14ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் மன்னார் பஜார் பகுதியில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. இதனிடத்துல வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில 15ஆம் தேதியும் தமிழரசு கட்சியினுடைய ஏற்பாட்டுல போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த 14ஆம் தேதி நடைபெற இருக்கிற இந்த போராட்டத்துல வடக்கு கிழக்கை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்றங்களுடைய பிரதிநிதிகள், வடக்கு கிழக்கை சேர்ந்த அரசியல் செயல்பாட்டாளர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கான அழைப்பை செல்வம் அடைக்கலநாதன் விடுத்திருக்கின்றார். இந்த போராட்டம் ஊடாக நாங்கள் தென்னிலங்கைக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். நம்முடைய மக்களையும் மண்ணையும் யாரும் அபகரிக்க முடியாது. நாங்கள் துப்பாக்கி ஏந்தி போராடிய போது தியாகங்களை செய்தவர்கள் மண்ணையும் மக்களையும் மீட்கவே இந்த மண்ணில் ஆயுத போராட்டமாக இருந்தாலும் சரி, அகிம்சை வழி போராட்டமாக இருந்தாலும் சரி இடம்பெற்றிருந்தது. எனவே அரசியல் கட்சி பேதங்களின்றி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நகர சபை, பிரதேச சபை, மாநகர சபை உறுப்பினர்கள் அனைவரும் குறித்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். தென்னிலங்கைக்கு நாங்கள் பாடம் புகட்டும் வகையில் நம்முடைய மண்ணையும் மக்களையும் காப்பாற்றும் வகையில் இடம்பெறும் இந்த போராட்டத்தில் அனைவரும் பங்கு கொள்ளுமாறு அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். இதே நேரத்துல இது வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில 14ஆம் தேதி வியாழக்கிழமை இடம்பெற காத்திருக்கிறது. மேலும் பல செய்திகளை பார்க்கிற போது குறிப்பாக உதயன் கம்மன்பில ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது புலிகள் அமைப்புக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட யுத்தத்தை நிறுத்த தற்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கிடம் சதி திட்டம் தீட்டியதாக உதயன் கம்மன்பில தெரிவித்திருக்கின்றார். அதாவது கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளிப்படுத்துகின்ற போதுதான் உதயன் கம்மன்பில இன்னொரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். அதாவது இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதை பார்க்கிற போது 2006ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தை தோற்கடித்து அரசாங்கத்தை கவிழ்க்கவே சூழ்ச்சி செய்யப்பட்டது. அந்த சூழ்ச்சியின் முக்கிய புள்ளியாக தற்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க செயற்பட்டார். அது மட்டுமல்ல, கோட்டபய காலத்தில், அதாவது கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த பெரும் பிரயத்தனம் மேற்கொண்ட போதும் நீங்கள் வேலை நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கோவிட் பரவலை அதிகரித்து நாட்டை ஸ்தம்பிதமடைய செய்ய முயற்சித்தீர்கள். மேலும் இந்த பொருளாதார வீழ்ச்சியில நாடு இருக்கின்ற போதும் புலம்பெயர் தொழிலாளர்கள் நாட்டுக்கு டொலர் அனுப்ப வேண்டாம் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்து அன்றிலிருந்து இன்று வரை சூழ்ச்சிகளை அரங்கேற்றிய ஜேவிபியும் நீங்களும் எங்கள் பக்கம் கை நீட்ட வேண்டாம். அத்தோடு நாடாளுமன்றத்துல கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டது நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் என்று சொன்னீர்கள், அதுவும் பொய் என்று சொல்லி இருக்கின்றார். நீதிமன்றத்தில் முன்னாள் கடற்படை தளபதியை கைது செய்வதற்கு எவ்வித கோரலும் விடுக்கப்படவில்லை என்று சொல்லி உதயன் கமெண்ட்ல தெரிவித்திருக்கின்றார். பொல்காவல மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் பிறப்பித்த அறிக்கையில விசாரித்து வாக்குமூலம் வழங்குமாறே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து வாக்குமூலம் பெற்ற பின்னர் அவரை கைது செய்து கொலை குற்றச்சாட்டை சுமத்தி பிணையில் விடுவிக்க முடியாதபடி செய்தது அரசாங்கமே தவிர நீதிமன்றம் அல்ல. அனைத்தையும் திட்டமிட்டு செய்துவிட்டு அதிகாரிகள் மீது பழியை போடுகின்றீர்கள் என்று சொல்லி அனுகுமார் திசாநாயக்கவின் மீது குற்றத்தை சுமத்தி இருக்கின்றார் உதயன் கம்மன்பில. இதே நேரத்தில் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றுகின்ற போது அனுகுமார் திசாநாயக்க கள்ளத்தோணி என்ற வார்த்தையை பயன்படுத்தியது
சிறுபான்மை மக்களை இழிவுபடுத்தும் செயற்பாடாகும் என சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். குறிப்பாக நாட்டினுடைய ஜனாதிபதி அனைத்து மக்களுடைய பாதுகாவலர் என அழைக்கப்படுபவர். ஆனால் அதிபர் பதவியில் இருந்து கொண்டு பேசும்போது அவர் தன்னுடைய வார்த்தை பிரயோகங்களில் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் இந்த ஒரு பிரச்சனையின் பிற்பாடு பேசியிருக்கின்றார்கள். குறிப்பாக கண்டி சிறி தலதா மாளிகையில வருடா வருடம் எசல பெரகராவினுடைய நிறைவு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வுல கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போதுதான் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க இந்த ஒரு வார்த்தையை பிரயோகித்திருக்கின்றார். அவர் அங்கு உரையாற்றுகின்ற போது, நாங்கள் சர்வதேசத்தில் நாட்டினுடைய எதிர்காலத்தை நிலைநிறுத்துவதில், தேசிய உரிமைகளை பாதுகாப்பதிலும் தோல்வி அடைந்திருக்கின்றோம். ஒரு பௌத்த மதகுரு சொன்ன வார்த்தை அது தவறானதாகவும் இருக்கலாம். கள்ளத்தோணி போன்று எதிர்காலமும் வரலாறும் இல்லாதவராக எம்முடைய நாட்டினர் வளர்ந்துள்ளனர். இதே வேளையில் சிலர் கூறுகின்றார்கள் நாம் வரலாற்றை அளிக்க திட்டம் திட்டுவதாக. ஆனால் எம்முடைய நாட்டினுடைய வரலாற்றை அளிக்க முடியாது என ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க கூறியிருக்கின்றார். இலங்கையில் கள்ளத்தோணி என்ற வார்த்தை சிறுபான்மை இனங்களுக்கு எதிராக பேரினவாதத்தினரால் பிரபலமாக பயன்படுத்தப்படும் ஒரு சொற்றொடராக காணப்படுகிறது. பொதுவாகவே இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தமிழர்களுக்கு எதிராகவே இந்த சொற்கள் அடிக்கடி வரலாற்று ரீதியாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. வரலாற்று ரீதியாக அடிக்கடி இனவாதிகளால் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. மேலும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் மரக்கலையா என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்படும். இவ்வாறு அழைக்கப்படுவதன் நேரடி அர்த்தமாக மரக்கலங்களில் அந்நியது என்பது பொருளாக இருக்கிறது. எனவே இந்த சிறுபான்மை இனத்தவர்களை இழிவுபடுத்தும் விதமாக இந்த ஒரு சொற்றொடரை ஒரு முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் தெரிவித்தது ஆனது மிக ஒரு தவறான விடயம் என்றுதான் சமூக ஆர்வலர்கள் இதற்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றார்கள். இதே நேரத்தில் நாட்டில் மிகவும் தீர்க்கமான வாக்காளர்களில் இருக்கக்கூடிய 18 தொடக்கம் 35 வயதிற்குட்பட்டவர்கள் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கனுடைய நிலைப்பாட்டின் அடிப்படைக்கு ஆதரவு அளிப்பதாக ராஜதந்திர அறிக்கை ஒன்றினை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தியை வெளியிட்டு வந்திருக்கிறது. குறிப்பாக இலங்கையின் முதல் தேசிய மக்கள் சக்தி நிர்வாகத்தினுடைய பதவி காலத்தில் கிட்டத்தட்ட 1 வருடம் நிறைவடைந்துள்ள நிலையில் குறித்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. மேற்கத்திய ராஜதந்திர குழுவினரால் நியமிக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு மற்றும் மேற்கு தலைநகரங்களில் உள்ள வெளியுறவு கொள்கை அதிகாரிகள் குழுவுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த ரகசிய மதிப்பீடு ஜனாதிபதிக்கு 72% வாக்கு இருப்பதாக கூறுகின்றது. இந்த எண்ணிக்கை வெறும் தேர்தல் புள்ளி விவரம் மட்டுமல்லாமல் ஜனாதிபதியினுடைய ஊழல் எதிர்ப்பு நிலைப்பாடு, குறைந்தபட்ச ஆட்சிப்படி மற்றும் இன நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் கொள்கைகள் ஆகியவை நீண்ட காலமாக ஆதரவு மற்றும் துருவ முனைப்புகளினால் ஆதிக்கம் செலுத்தும் அரசியல் கலாச்சாரத்தினுடைய தலையிடுகின்றதா என்பதை குறித்துதான் இந்த அறிக்கையானது வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆகவே ஒரு தேர்தல் காலத்தை மட்டுமன்றி அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இல்லாட்டி அவருடைய சிந்தனையின் பால் இந்த ஒரு விகிதம் அளவிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் பல ஆய்வாளர்கள் ஏற்கனவே முடிவு செய்ததை ஒப்புக்கொள்வதன் மூலம் ராஜதந்திர பணியில் கணக்கெடுப்பு தொடங்குகிறது. குறிப்பாக 18 தொடக்கம் 35 வயதுக்கு இடைப்பட்ட மக்கள் தொகையினர் என்பிபியினுடைய மகத்தான வெற்றிக்கு ஒரு மையமாக இருந்திருக்கின்றனர் என்றுதான் அந்த செய்தியில கூறியிருக்கிறது. இதில் அரசியல் வம்சங்கள், அரசு ஆதரவு பெற்ற குடும்ப ஆட்சி மற்றும் இனமேன்மை ஆகியவற்றினால் சோர்வடைந்த இந்த கூட்டணி அரசியல் ஆதரவு இல்லாத ஒரு தளத்தை உருவாக்குவதில் முனைப்பு காட்டி வருவதாகவும் கூறுகின்றது. கடந்த கால அரசாங்கங்களுடைய சிறப்பியல்புகளான பிரமாண்டமான ஒரு அறிவிப்புகள் இல்லாமல் ஒரு ஜனாதிபதி ஒரு இன நல்லிணக்கத்தை அனுப்பியுள்ளார் என்று சொல்லி அந்த கணக்கெடுப்புல தான் இந்த ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே இதுல அவருடைய அந்த பதவி காலமாகட்டும், இல்லாட்டி அந்த பதவியில அவர் பதவி ஏற்று விடியமாகட்டும் எல்லாமே ஒரு இதுவரையில் இல்லாத வகையில இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு பின்னால இப்படியான செயல்பாடுகள் இருப்பதன் பின்னால்தான் இளைஞர்களுடைய ஆதரவு பணி அவர் மத்தியில் இருப்பதான ஒரு விடயத்தையும் அந்த அறிக்கை சொல்லியிருக்கிறது. அதே நேரத்தில் ஜனாதிபதியுடைய அலுவலகம் தன்னுடைய முன்னோடியின் முதலிடம் வாக்காளர்களிடையே ஜனாதிபதியினுடைய உயர்ந்த நிலைப்பாடு தொடர்ச்சியான அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு ஒரு நீடித்த அடித்தளத்தை வழங்குகின்றது என்று அந்த ரகசிய அறிக்கையை முடிவு செய்திருக்கிறது. ஆனால் இப்படி அரசாங்கத்திற்கான ஒரு அறிக்கை, இப்படி ராஜதந்திர அறிக்கை எவ்வாறு கூறுகிறது என்று சொல்கிறார்கள். மறுமுகத்தில் பார்க்கிற போது விமர்சனங்கள், அதாவது ஜனாதிபதிக்கு எதிராக முன்வைக்கப்படுத்த விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்கள் அதிகமாக இருந்தாலும் அது ஒரு போலி என்ற ரீதியில தான் அந்த அறிக்கை கூறுவது போன்ற ஒரு பிம்பத்தை தோற்றுவித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் பார்க்கிற போது கடந்த அரசாங்க காலங்கள்ல பாரிய அளவுல ஊழல் மற்றும் மோசடிகளை செய்த
பல பிரபலங்கள் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. அவ்வாறு தப்பி சென்றுள்ள முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உயர் பதவிகளில் உள்ள அரசு அதிகாரிகளை இன்டர்போல் போலீசாருடைய உதவியுடன் கைது செய்ய நடவடிக்கை தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு முக்கியமான பேசுபொருளாக இன்றைய தினம் மாறியிருக்கிறது. மேலும் இந்த ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் லஞ்ச ஒழிப்பு ஆணையகம் நடத்தும் விசாரணைகளுக்கு ஒத்துழைக்காமல் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றவர்கள் குறித்தும் நீதிமன்றத்துல முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களை கைது செய்வதற்கு இன்டர்போலிடம் இருந்து சிவப்பு அறிவிப்புகளை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அரசியல் தரப்புல இருந்து செய்திகள் வெளியாகி இருக்கிறது. விசாரணைகளுக்கு அவசியமான முன்னாள் அமைச்சர்களாகட்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்களாகட்டும், அரசு நிறுவனங்களுடைய தலைவர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் குழு வெளிநாடுகளில் தப்பி சென்றுள்ளதாகத்தான் தகவல் தெரிவிக்கின்றன. எனவே அவர்கள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகின்ற போது இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. எனவே அந்த நபர்கள் இலங்கைக்கு வருவதனூடாக அவர்களுடைய வாக்குப்பதிவுகள் இடம்பெறுவதனூடாகவும் பல விடயங்கள் வெளித்தெரிய ஆரம்பிக்கும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுடைய விசாரணைகள் தொடர்பாக வாக்குமூலங்கள் வழங்கிய வேண்டிய நபர்கள் நாட்டிற்கு வந்து வாக்குமூலங்களை வழங்குமாறும் வாட்ஸ்அப், மின்னஞ்சல் மற்றும் தூதரகங்கள் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குமூலங்களை வழங்க முன்வராதவர்கள் குறித்து நீதிமன்றங்களில் முறைப்பாடு அளிக்கப்படும் என்றும் அதனூடாக அவர்கள் கைது செய்ய சர்வதேச போலீசாரிடம் இருந்து சிவப்பு அறிவிப்புகள் பெறப்படும் என்று சொல்லியும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தொடர்பான செய்தியும் வெளியாகி இருந்தது. அதாவது பிரதமர் ஹரணி அமரசூரிய பதவியிலிருந்து நீக்கப்பட்டு பிரதமராக பிமல் ரத்நாயக்க நியமிக்கப்பட உள்ளதாக பிவுத்துருகெல உரிமைய கட்சியினுடைய தலைவரான உதயன் கம்மன்பில தெரிவித்திருக்கு. இன்றைய தினம் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவைத்தலைவர் பிமல் ரத்நாயக்க மே மாதம் குறிப்பிட்டிருக்கின்றார். விரைவில் அமைச்சரவை மாற்றம் ஒன்று நடைபெறும் என நான் அது தொடர்பில் என்னுடைய யூடியூப் தொலைக்காட்சியிலும் குறிப்பிட்டிருந்தேன். ஹரணியை நீக்குவது தொடர்பில் உட்கட்சி கூட்டத்தில் ஜனாதிபதி 6 காரணங்களை சுட்டிக்காட்டி ஏன் அவரை நீக்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறதாக உதயன் கம்மன்பில தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கத்தினுடைய வாக்கு வங்கியின் பெரும் பகுதி தேசிய மக்கள் சக்தியினுடைய விடயமாக இருக்கிறது, அவர்களுடைய பங்காக இருக்கிறது. எனவே ஐரோப்பிய தூதரகங்களில் இணைப்பு செயலாளர், பிரதமர், அரசாங்கத்தில் உயர்குடியை பிரயோகப்படுத்துவதும் அவரே மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய இணைப்பாளருமாக இருப்பதனால அவ்வாறு செய்ய முடியாது என்று கூறியுள்ளார். இதனால இந்த ஜேவிபியினர் பிரதமர் ஹரணிக்கு எதிராக செயல்பட முனைகின்றனர். அவருக்கு பெரும் அழுத்தத்தை கொடுத்து அவருடைய பதவியிலிருந்து விலகச் செய்யும் நிலைக்கு தள்ளும் செயற்பாடாகவே இவை காணப்படுவதாக உதயன் கம்மன்பில கூறியிருக்கின்றார். இந்த சுப்ரீம் சட் தொடர்பிலான விடயத்துல பிரதமருடைய கூற்றி அமைச்சர் வசந்த சமரசிங்க பிழையென கூறியதும் அதன் முதற்படிக்கலாக இருக்கிறது என்று சொல்லி, எனவே இவ்வாறாக பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு தேசிய மக்கள் சக்தி அழுத்தங்களை பிரயோகித்து அவருடைய பதவியிலிருந்து நீக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பதாக உதயன் கம்மன்பில தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் பார்க்கிற போது இலங்கை பழங்குடியினருடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான சட்ட திட்டங்களை 3 மாதங்களில் செயல்படுத்துவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய கூறியிருந்தார். எனினும் 6 மாதங்கள் ஆகியும் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி இலங்கையினுடைய பழங்குடியினர் தலைவரான ஊதிவரிகே வன்னிலத்தோ தெரிவித்திருக்கின்றார். உலக பழங்குடியினர் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்திருந்த தேசிய வைபவம் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தலைமையில சனிக்கிழமை பழங்குடியின அருங்காட்சியக வளாகத்துல இடம்பெற்றிருந்தது. தம்பான பழங்குடியின அருங்காட்சியக வளாகத்துல இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகிற போதுதான் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க பழங்குடியினர் தலைவர் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். தொடர்ந்தும் அவர் அங்கு உரையாற்றுகின்ற போது கடந்த அரசாங்கங்களில் நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான சட்ட திட்டங்களை திருத்துமாறும் மற்றும் புதிய சட்டமூலத்தை தயாரிக்குமாறும் ஆட்சியாளர்களை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டோம். ஆனால் யாரும் அதற்கு முன்வரவில்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சி காலத்தின் போதும் இது தொடர்பில் ஒரு சட்டமூலத்தை தயாரித்து சட்டம் அதிபர் திணைக்களத்திற்கும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்துல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, அதுவும் நடக்கவில்லை. அப்போது பிரதமர் ஹரணி அமரசூரிய நம்முடைய உரிமைகள் தொடர்பில் 3 மாதங்களில் ஆராய்ந்து செயல்படுவதாக நமக்கு வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் 6 மாதங்கள் கடந்து விட்டது. இவ்வாறு 6 மாதங்கள் கடந்த நிலையிலையும் பிரதமர் எந்த ஒரு நகர்வையும் மேற்கொள்ளவில்லை என்று சொல்லி அவர் இந்த கருத்தையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இதே நேரத்தில் அந்த சுப்ரீம் சட் தொடர்பான பிரதமர் ஹரணி அமரசூரியவும் அமைச்சர் வசந்த சமரசிங்கவும் நாடாளுமன்றத்தில் அளித்த முரண்பாடான பதவிகள் நாட்டினுடைய அமைச்சரவை அதன் கூட்டு பொறுப்பை நிறைவேற்றவில்லை என்பதை காட்டுகிறது என்று சொல்லி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய
தலதா அத்துப்போர்ல குற்றம் சுமத்தி இருக்கின்றார். அரசியலமைப்பின்படி 43(2) பிரிவு அமைச்சரவை கூட்டாக பொறுப்பேற்பதையும் மற்றும் நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்றும் தெளிவாக கூறுகிறது. ஆனால் அரசியலமைப்பின் அந்த பிரிவு தற்போது ஒரு அரசாங்க அமைச்சரால் மீறப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் மேலும் என்ன விடயம் தெரிவித்திருக்கிறார் என்று பார்க்கிற போது, ஜனாதிபதி நாடாளுமன்றத்திற்கு வந்து சதி திட்டங்களை பற்றி பேசினார். தனக்கு தோன்றினால் சதி திட்டங்களை அடக்குவதற்கு சட்டங்களை இயற்றுவதாகவும் அவர் மிரட்டியிருக்கின்றார். கடந்த காலத்தில் அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை இந்த நாட்டு மக்கள் நினைவூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் பிரதமர் நாடாளுமன்றத்துல சுப்ரீம் சாட் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்து வருகின்றார். அந்த கேள்வி நிதி அமைச்சகத்தின் கீழ் உள்ள முதலீட்டு வாரியத்திற்கு சொந்தமாக இருக்கிறது. நிதியின் அமைச்சகத்தின் செயலாளர் அதற்கான பதிவை தயாரிக்க வேண்டும். இது குறித்து நெருக்கடி ஏற்பட்டிருந்தால் அது குறித்து அமைச்சரவையில விவாதிக்கப்பட்டு பதில் அளிக்கப்பட வேண்டும். இதுதான் அந்த முறையாக இருக்கிறது. ஆனால் சுப்ரீம் சாட் நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. சுப்ரீம் சாட் ராக்கெட் ஏவப்பட்டது என்பது எந்த வளங்களையும் பயன்படுத்தாத ஒரு தனியார் முதலீடு என்று கூறியுள்ளது. மேலும் பிரதமர் ஹரணி அமரசூரிய பதிலுக்கு பிறகு அமைச்சர் வசந்த சமரசிங்க ஒரு முரண்பாடான பதிலை கூறியிருந்தார். பிரதமர் ஒரு விடயத்தை சொல்லும் போது அமைச்சர் வசந்த அமரசிங்க இன்னொன்றை கூறியிருக்கிறார். இந்த பதில் பிரதமரை சங்கடப்படுத்துவதற்கு வேண்டுமென்றே எழுப்பப்பட்டதாக அவர் கூறியிருக்கிறார். இவருக்கு உதயன் கமெண்ட்ல கூறியிருந்தார், பிரதமர் ஹரணி அமரசூரியவை பதவியில் இருந்து நீக்குவதற்கு தேசிய மக்கள் சக்தி முனைப்பாக செயல்படுகிறது, இவ்வாறாக அழுத்தங்களை பிரயோகிக்கிறது என்று அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த ஒரு விடயம் அமைய பெற்றிருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.